இன்று என்எம்எம்எஸ் தேர்வில் மேட் பகுதியில் ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஆல்ஃபபெட் சீரியஸ், அதாவது ஏபிசிடிங்கிற சீரியஸை வச்சு வரக்கூடிய கேள்விகளை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம தலைப்பாக எடுத்திருக்கோம். பொதுவாக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த ஆல்ஃபபெட் சீரியஸை வச்சு குறைந்தபட்சம் 8 கேள்வி, அதிகபட்சம் 13, 14, சில கொஸ்டின் பேப்பரில் 15 கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சரியாக இதில் உள்ள கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகபட்சம் நம்ம 15 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த பகுதியை நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ஃபபெட் டைப்பு கொஸ்டினில் ஒரு நிறைய டைப்புகள் இருக்குது. நம்ம பதில் என்ன செய்ய போகிறோம், ஒரு சீரீஸில் கொஸ்டின் கொடுத்து இன்கம்ப்ளீட்டான இடத்த எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற டைப் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும், தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் ஒரு அகர வரிசை தொடரில் பல சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அல்லது மேற்பட்ட இடங்களை தரப்படவில்லை, பிளாங்காக விட்டுருக்காங்க. அந்த பிளாங்க்ல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நமக்கு கேள்வி இவ்வளோதான், இது என்ன அப்படின்னா நம்ம கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய க்ளூ இதுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கொஸ்டின் பேப்பரோட கடைசியில் ரஃப் ஒர்க் ஏரியா இருக்கும். அந்த ரஃப் ஒர்க் ஏரியாவில் ஆல்ஃபபெட் A to Z ஆல்ஃபபெட்டை எழுதணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் எழுதிட முடியாது, சிக்கல் வரும். அதனால் என்ன செய்யணும், 26 ஆல்ஃபபெட்டை 2ஆக உடைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் 13, அடுத்த லைனில் இன்னொரு 13, 26 நம்பர் எழுத்துக்களை எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம வேல்யூ கொடுத்துறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துடணும். ஸோ அப்போ நம்ம வேல்யூ என்ன இருக்கும், 1லேருந்து 26 வரைக்கும் அந்த வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இதுதான். கொஸ்டின் பேப்பரோட பின்பகுதி ரஃப் ஒர்க் ஏரியாவில் அடுத்தடுத்து இல்லாமல் பண்ணிக்கிங்க. 2 ரோல எடுத்துங்க, சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். அடுத்து இந்த கொஸ்டினை டீல் பண்ணும் பொழுது 2 வகையா நம்ம இந்த கொஸ்டினை டீல் பண்ணலாம். 2யுமே தெரிஞ்சுக்குவோம். எது எந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எது பெஸ்ட் சாய்ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 டைப்ல இந்த கொஸ்டின் நம்ம டீல் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி கொடுத்துருக்காங்க, டி. அடுத்து ஆர், அடுத்து பி, அடுத்து என், அடுத்து எல். இப்ப நீங்க இதை கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப டீயோட வேல்யூ பாருங்க, டீயோட வேல்யூ 20, ஆரோட வேல்யூ 20, ஆரோட வேல்யூ 18, பியோட வேல்யூ 16, என்னோட வேல்யூ 14, எல்லோட வேல்யூ 12. அப்ப இந்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது 20, 18, 16, 14, 12. இப்ப அடுத்து என்ன வரணும், 10ங்கிற வேல்யூ வரணும். 10க்கு அப்புறம் என்ன வரணும், 8ங்கிற வேல்யூ வரணும். இப்ப 10ங்கிற வேல்யூல இங்க யார் இருக்கா, 10ல ஜே. அடுத்து 8ங்கிற வேல்யூல யார் இருக்கா, ஹெச். அப்ப நமக்கு தேவையான இந்த 2 இடத்துல யார் வரணும், ஜே அண்ட் ஹெச் வரணும். சோ ஜே ஹெச் இங்க எங்க இருக்கு, பில இருக்கு. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு ரைட். இது ஒரு டைப், சரிங்களா? இந்த கொஸ்டினை இன்னொரு மாதிரியும் நம்ம டீல் பண்ணணும். நம்பர் வேல்யூ கொடுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப டி இருக்கு, டீல இருந்து ஒரு எழுத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஆர் எடுத்திருக்காங்க. ஆர்ல இருந்து பி எப்படி வந்தாங்க, ஒரு எழுத்தை ஸ்கிப் பண்ணிட்டுனா விட்டுட்டு பி எடுத்திருக்காங்க. பில இருந்து ஒரு எழுத்தை விட்டுட்டு என் எடுத்திருக்காங்க. எண்ணுல இருந்து ஒரு எழுத்தை விட்டுட்டு எல் எடுத்திருக்காங்க. எல்லுல இருந்து ஒரு எழுத்தை விட்டுட்டு நம்ம ஜே எடுக்கணும். ஜேல இருந்து ஒரு எழுத்தை விட்டுட்டு ஹெச் எடுக்கணும். அப்ப ஜே ஹெச் நம்ம ஆன்சரு, சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு நம்பர் வேல்யூ போட்டு அந்த வேல்யூவோட தொடர்ச்சியா உள்ளதை வெளியில் எடுத்து சால்வ் பண்ணலாம். இது ஒரு வகை. இன்னொன்னு எத்தனை எழுத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இது 2வது வகை. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, 2 வகையிலுமே நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். சில கேள்வி ஸ்கிப் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சில கேள்வியில நம்பர் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க.
அது ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போகிறப்பறம் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டை முடிஞ்சோன்னா அடுத்த இடத்துல ஒரு கொஸ்டின் வர மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாருங்க, 1 2 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது. 1 2 3 4 லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபபெட்டை முதல்ல எப்படி ஃபார்ம் ஆகிருக்காங்க? இசட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கு, டி ஒரு கொஸ்டின் மார்க், என் ஒரு கொஸ்டின் மார்க், தென் ஹெச் ஒரு கொஸ்டின் மார்க், பி இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இசட்டுக்கு 26, டிக்கு 20, எண்ணுக்கு 14, ஹெச்சுக்கு 8, பிக்கு 2. அப்போ என்ன, இங்கேருந்து இங்கே -6 குறைஞ்சிருக்கு. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா -6, இங்கேருந்து இங்கே -6, இங்கேருந்து இங்கே -6. சரியா? ஸோ அப்போ சென்டர் ஆகிறது யார் இருப்பா? சப்போஸ் இங்கேருந்து ஒரு -3, இங்கேருந்து ஒரு -3 தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து ஒரு -3, இங்கேருந்து ஒரு -3. அப்போ 23ல 3 போக 26ல 3 போக யார் வரணும்? இந்த இடத்துல W வந்தால் கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல யார் வரணும் அப்படின்னா W. அதே போல் 20லேருந்து ஒரு 3 செப்பரேட் பண்ணிடுறோம். 20லேருந்து 3 செப்பரேட் 17. அப்போ 17ல இந்த இடத்துல யார் வரணும்? Q வரணும். ஆப்ஷனில் போய் சேர்க்குறோம். எடுத்தோடனே W இருக்கணும், நெக்ஸ்ட் Q இருக்கணும். இந்த இடத்துல W இருக்கு, இது கிடையாது, இது எடுத்தோடனே கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இது ரெண்டை வச்சுமே நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம தைரியமாக இதோட நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். டயத்தை நம்ம சேவ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து -3, 14ல் -3 போக 11, 11ல் யார் இருக்கா? கே. இந்த இடத்துல கே. 8லேருந்து இங்கே ஒரு -3, 8லேருந்து -3 போனால் 5, 5 யார் இருக்கா? சாரி, 8லேருந்து 5, 5ல் யார் இருக்கா? இ. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. சரியா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மூணாவது கேள்வி இன்னொரு சீரீஸ் பார்க்குறோம். இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சி, இசட்டு, எஃப், எக்ஸ், ஐ, வி, எல், இ, ஓ 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம நம்பர் வேல்யூ எடுத்து பார்த்தோம்னாலும் இதுக்கு 3 கொடுக்கலாம். 26, எஃப்க்கு வந்து 6, எக்ஸோட வேல்யூ 24, ஐயோட வேல்யூ 9, வியோட வேல்யூ 22, எல்லோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 20, ஓவோட வேல்யூ 15. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ 3க்கு அப்புறம் 26, 26க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 24, இப்படி பெரிய டீவியேஷன் இருக்கு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது 2 சீரீஸ் இதில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஆப்பாக இருக்கும். 3, 6, 9, 12, 15. 15க்கு அப்புறம் இந்த இடத்துல யார் வருவா? 3 ஆட் பண்ணா 18 ஆள் வரணும். ஸோ அப்போ 18 யாரோட வேல்யூ? R. இந்த லாஸ்ட்ல வர வேண்டியது R. இது ஒரு சீரீஸ் இதில் இருக்கு. இன்னொரு சீரீஸ் பாருங்களேன். 26லேருந்து 24, 24லேருந்து 22, 22லேருந்து 20, 2 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்து என்ன வரணும்? இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் 18. அப்போ இந்த 18 வேல்யூ யாரு? R தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து R அண்ட் R. R அண்ட் R எங்க இருக்கு? இதுல ஆப்ஷன்ல சில இருக்கு. சரியா? ஸோ 2 சீரீஸ் இருக்கு. அந்த சீரீஸை பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம 4வது கொஸ்டின் பார்க்குறோம். இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் சிங்கிள் லெட்டர் உள்ள பார்த்தோம். இப்போ வந்து 2 பேராக கொடுத்துருக்காங்க. இந்த பேர்லேருந்து நம்ம எப்படி அடுத்த பேரை கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆரோ போட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஒரு பேர் ஆல்பபெட் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்குவோம். என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஜி, ஹெச் அப்படின்னு ஒரு பேரும், ஜே, எல் அப்படின்னு ஒரு பேரும், என், கியூ ஒரு பேரும், எஸ்,
W ஒரு பேரும் Y D ஒரு பேரும் கொடுத்துட்டு என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க, 2 டிஜிட் கொடுக்குறாங்க, 3 டிஜிட் கொடுக்குறாங்க, 4 டிஜிட் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு சீரீஸில் இருக்கும், செகண்ட் லெட்டர்லாம் ஒரு சீரீஸில் இருக்கும். இப்படி தான் கொஸ்டின் அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸுங்கிறது என்ன அப்படின்னா G J, அடுத்து N, அடுத்து S, அடுத்து Y, அடுத்து இந்த வேல்யூ. ஸோ நம்ம இதோட வேல்யூ என்ன நம்ம பார்த்துருவோம். G என்ன அப்படின்னா ஜியோட வேல்யூ 7, ஜேவோட வேல்யூ 10, என்னோட வேல்யூ 14, எஸ்ஸோட வேல்யூ 19, ஒய்யோட வேல்யூ 25. தென் அடுத்து என்ன வரும் அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியுது, இங்கேருந்து இங்கே வேல்யூ போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, +3 ஆட் பண்ணியிருக்காங்க. தென் 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 கூட்டியிருக்காங்க. 14 5 தான் 19. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக 7 ஆட் பண்ணணும். 25 7 32. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பரோட மதிப்பு 32. நீங்க கேட்கலாம், 26 ஆல்பபெட் தான் இருக்கு, 32 எங்க வந்துச்சு அப்படின்னா 26 முடிச்சு மறுபடியும் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். 31 சாரி 20 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20 27 28 29 30 31 32 அப்படி இதோட வேல்யூ அடுத்து மூலம் 26 வரைக்கும் சொன்னேன். ஸோ தேவைப்பட்டா நம்ம அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 32. அப்போ 32வது இடத்துல யார் வரா, எஃப். அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய ஆள் வந்து எஃப். சரியா, இது ஒரு இதில் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2 எஃப் வந்துருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஜே இருக்கு, எஃப்க்கு அப்புறம் எல் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள என்ன நம்ம எடுக்கணும். இப்போ நீங்க தேடணும்னா அடுத்த லெட்டர் சீரியஸ், ரெண்டாவதா இருக்கிற எல்லாமே ஒரு சீரியஸ்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்தாதான் உங்களால சொல்ல முடியும். இப்ப பாருங்களேன், என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இங்கேருந்து இங்க H to L, L to Q, Q to W, W to D, then இந்த வேல்யூ. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இப்ப H ஓட வேல்யூ என்ன, 9, L ஓட வேல்யூ 12, Q ஓட வேல்யூ 17, W ஓட வேல்யூ 23, D ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா 4. சரி, என்ன திடீர்னு 4 ஆயிடுச்சுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ கொஞ்சம் யோசிப்போம். இங்க பாருங்க, இங்கேருந்து இங்க +3 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இங்க போகும்போது இங்க 3. சரியா, 9 + 3 வந்துருச்சு. Q ஓட வேல்யூ 17, அப்போ +5 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா +6 ஆட் பண்ணியிருக்காங்க. 6 7 +6 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கேருந்து நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் வரும். இப்போ 23லேருந்து இந்த 4 நான் எடுத்துக்கிறதா, வேற வேல்யூ டிக்கு இருக்கானா, 13 ஒரு டி இருக்கு, 13 ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா +7 எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா +8 எடுத்துக்கணும். அப்ப 30ஓட 8 ஆட் பண்ணா 38. இப்ப டி இது வந்து 30ன்னு சொன்னீங்கன்னா 31 32னா இந்த இடத்துல யார் வருவா, 33 34 35 36 37 38. 38 யாரு, எல். அப்ப ரெண்டாவது லெட்டரு எல். எஃப்பும் எல்லும் தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா, ஸோ கொஞ்சம் இதை பார்த்து போடணும். இது கொஞ்சம் ரேர் கொஸ்டின் தான். என்ன நம்ம இதில் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2 பேரா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு பேரு, செகண்ட் லெட்டர்லாம் ஒரு பேரு. தென் 26க்கு மேலே போனால் செகண்ட் ரவுண்டு எப்படி நம்ம 1 to 26 கொடுத்தோமோ 27 28 நம்ம வேல்யூ கொடுத்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சோம்னா செஞ்சிடலாம். சரியா, இப்போ நம்ம 6வது கொஸ்டினுக்கு போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு சீரீஸ் இருக்கு. இந்த சீரீஸில் 3 பேரா ஆல்பபெட்ஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம இதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு
லெட்டர்ஸ் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A to B, B to C, C to D, கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரணும், E தான் வரணும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். தென் அடுத்து E ஸ்டார்ட் ஆகிறது, இங்கே ஒரு ஆன்சர் இருக்கு, இங்கே ஒரு ஆன்சர் இருக்கு. சரியா? இப்போ அடுத்து வேற ஏதாவது இதில் குழு இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுல ஒன்று தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ செகண்டில் இங்கேயும் B இருக்கு, இங்கேயும் B இருக்கு, அடுத்துல A, இந்த ஏவா பியா அதான் நமக்கு ஆன்சரு. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பெருசா இந்த லாஜிக்கெல்லாம் யோசிக்காம செகண்ட் லெட்டர் பாருங்க, ZY UT XW WB அப்படின்னு பேர் பேரா இருக்கு. ஒரு பேரு UT இப்படி இப்படி ஒரு பேரு, இப்படி ஒரு பேரா தான் இருக்கு. XW இப்படி ஒரு பேரா தான் இருக்கு. WB இப்படி ஒரு பேரா தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்து நமக்கு வரக்கூடிய ஈக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரு கண்டிப்பா ஒரு பேரா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா VA நிச்சயமா கிடையாது, ஏன்னா இது ஒரு பேர் கிடையாது. B தனியா இருக்கு, A தனியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா Bக்கு அப்புறம் U போட்டாதான் ஆப்டா இருக்கும். பாருங்க BU இந்த பேர் கரெக்டா கிடைச்சிருது. ஸோ நமக்கு ஆப்டான ஆன்சரு ஆப்ஷன் B EBU இதுதான் சரியான விடையாகும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்பபெட்ல அடுத்த மாடலுக்கு போறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல தொடர்பில்லாத ஒன்று இருக்கு, அது எதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7ல் ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க A ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா HGF. ஸோ இப்படி இருக்கு. அடுத்தடுத்த நம்பர் எப்படி இருக்கு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா XWV கரெக்ட். அடுத்தடுத்த நம்பர் ரிவர்ஸ்ல இருக்கு. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா NLNML இங்க பாருங்க இப்படி போயிட்டு கரெக்ட். மூணுமே இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா OP இப்படி வந்து அடுத்த நம்பர் தொடர்பு இல்லாம இவ்வளவு தூரம் போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இது இந்த கொடுக்கப்பட்ட சீரியஸ்ல இல்ல. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? இப்ப இந்த கொஸ்டின் இதை நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஆடு ஒண்ணு நம்மள்கிட்ட கேட்கறாங்க. இதுல வந்து நம்ம பயங்கரமா நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இதுல யோசிக்கும் போது என்ன அப்படின்னா பெருசா இதை திங்க் பண்றதுக்கு இல்லை. இப்ப இந்த மிடில் நம்பர், மிடில் ஆல்பபெட், இந்த மிடில் ஆல்பபெட் எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா OPEI இருக்கு. நமக்கு தெரியும் வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் வந்து AEIOU. சரியா? அப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வவ்வல்ஸ்ல வவ்வல்ஸ் இல்லாம ஒருத்தர் மிடில் வந்துருக்க, மற்ற எல்லாமே வவ்வல்ஸ் இருக்கு. மற்றபடி எப்படி தொடர்பு போட்டாலும் இது வராது. ஸோ வவ்வல்ஸ் மிடில் நம்பர்ல வரணும், வவ்வல்ஸ் இல்லாத நம்பர் ரெண்டு பக்கமும் இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஒன்று தான் நமக்கு தவறா இருக்கு. இதுதான் ஆட் ஒன் அவுட். நம்ம எப்படி நம்பர் வேல்யூ போட்டோம், சீரியஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இல்லாம இப்படி கூட சில கேள்விகள் நமக்கு உண்டு. கவனிச்சுதான் நம்ம வந்து பதில் எடுக்கணும். அடுத்து கொடுத்துருக்காங்க, நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல எது ஆட் ஒன் அவுட்னு SUWY அவ்வளவுதானே. எஸ் இருக்கு, U இருக்கு, W இருக்கு, Y இருக்கு. ஸோ இப்போ ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் ஒன்ல என்ன பண்ணியிருக்காங்க, M to O கரெக்ட் தான். O to Q ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. Q to S கரெக்ட், ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. தேர்ட் ஒன்று பார்ப்போம், C to E, E to G, G to I. அப்போ ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோர்த் ஒன்று பார்ப்போம், H to I, I to M. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும், I to L தான் வந்திருக்கணும், வந்தது M. ஸோ இது ஒன்று தான் ஆட் ஒன் அவுட்டா இருக்கு.
நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு எழுத்தை ஸ்கிப் பண்ற இடத்துல இந்த டி ஆப்ஷன்ல 2 எழுத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ பொருந்தாது எதுன்னு சொன்னா இந்த டி தான் பொருந்தாதது. சரியா? புரியுதுங்களா? ரைட். இப்ப இது ஒரு லெட்டர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் சீரியஸ்ல தொடர்பு இல்லாத ஒண்ணு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஏ ஆப்ஷன்ல பாருங்க, ஏ இ எஃப் ஜே. ஸோ நம்ம நம்பர் வேல்யூ பார்ப்போம். 1 5 6. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து இங்க வரும்போது +4, இது அடுத்த நம்பரு, இங்கேருந்து இங்க +4. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அடுத்ததுல ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். EHIL, ஈயோட வேல்யூ 5, ஹெச்சோட வேல்யூ 8, ஐ இருக்கு. சரியா? அடுத்து என்ன இருக்காங்க, எல்லோட வேல்யூ, எல்லோட வேல்யூ 12 இருக்கு. இந்த வேல்யூ கொடுக்கணுமா? ஐயோட வேல்யூ 9, இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பேட்டர்ல இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து இங்க வரும்போது +3, இது அடுத்த நம்பர், இங்கேருந்து இங்க வரும்போது +3. ஸோ இதுல +4 ஒரு பேட்டர்ன் இருக்கு, இங்க +3 ஒரு பேட்டர்ன் இருக்கு. அடுத்த பேட்டர்ன் போய் பார்ப்போம். KOPT இப்படி இருக்கு. இப்ப கேக்கு வேல்யூ என்ன, 11, ஓவோட வேல்யூ 15, ஓக்கு அடுத்த நம்பர் P 16, டீயோட வேல்யூ 20. அப்ப இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து இது +4, இது அடுத்த நம்பர், இது +4. ஓகே, இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் ஒத்து வருது. இது ஏதோ மாற்றம் தெரியுது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒன்றை நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, UYZD. அப்ப யூவோட வேல்யூ 21, ஒய்யோட வேல்யூ 25, ஒய்க்கு அடுத்த வேல்யூ 26, லாஸ்ட் டினா இங்கேருந்து வந்தா 4, நம்ம 4ன்னு சொல்லலாம். சப்போஸ் அப்படி தரும்போது கன்ஃபியூஷன் நம்பர் தான் கொடுத்தாகணும். இது 27, 28, 29, 30. அப்ப இங்க என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேருந்து இங்க வந்தா +4, இது நெக்ஸ்ட் நம்பரு, இங்கேருந்து இங்க வந்தா +4. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு மற்ற 3 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. +4 நெக்ஸ்ட் நம்பர் +4. ஆப்ஷன் பி மட்டும் எப்படி இருக்குன்னா +3ங்கிற ஒரு பேட்டர்னு தொடர்பு இல்லாம வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, தொடர்பு இல்லாத ஒரு தொடர் என்னன்னா இந்த ஆப்ஷன் பியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.